இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இந்த 2 வாரம் கேப் விழுந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால பார்க்க முடியல. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ஒர்க் டைட்டு. அதனால் இனி வர வாரங்களில் வந்து வீடியோவில் இன்றைக்கி கண்டினியூஸாக வரும். ஒர்க்கெலாம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பிரிண்டரை வச்சு என்னென்ன பிஸ்னஸ் பண்ண முடியும், என்ன தொழில் பண்ணலாம், மளிகை கடையில் வச்சு நான் ஒரு பிரிண்டரை வச்சு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியுமா, அப்புறம் நான் வந்து பார்ட் டைமில் படிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு பார்ட் டைமில் வந்து ஜாப் மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பிரிண்டரை வச்சு தொழில் என்ன பண்ணலாம், சைடில் என்ன பண்ணலாம், சைட் பிஸ்னஸாக என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. அதில் ஒரு பார்ட்டு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, Canon Fixma 2010 பிரிண்டர். இந்த பிரிண்டரை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புது வியூவராக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தாலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கள் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, Canon Fixma G2010 பிரிண்டரை பற்றின ஒரு ரிவ்யூ தான். இந்த பிரிண்டரில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஸ்கேன் காப்பி அப்படிங்கிற டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர். அதாவது நம்மளுக்கு தேவையான பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம அதை வந்து ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டைப்பில் தான் இந்த பிரிண்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிண்டரை வந்து நம்ம பார்த்தோன்னா நார்மலாக சிஸ்டத்துலேருந்து கொடுக்குறோம். அதுலேருந்து நம்ம கொடுக்குறது இல்லாமல் ப்ரைவேட்டாக அது பிரிண்டரை மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஜெராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் வந்து ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இது மாதிரி கலரில் வந்து இமேஜில் வேணுங்கிறப்ப அதை நம்ம வந்து அந்த ஷீட் வச்சு எடுத்துக்கலாம், ஃபோட்டோ ஷீட் வச்சு. அதே மாதிரி நார்மலாக வந்து டாக்குமெண்ட் வேணாலும் நம்ம சிஸ்டத்தை யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்டை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ப்ரௌசிங் சென்டர்ஸு, அப்புறம் இந்த மாதிரி அவங்க கேட்ட மாதிரி மளிகை கடைங்க, ப்ரைவேட்டாக வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரிண்டர் கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த பிரிண்டரில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பிரிண்டர் வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டருங்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 4800 ஹரிசாண்டலில் வந்து யூஸ் ஆகுது. 1200 வெர்டிக்கல் டிபிஐயில் இந்த பிரிண்டர் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த பிரிண்டரோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 203.2 mm இந்த பிரிண்டர் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இந்த பிரிண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட் பிரிண்டிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா டாப் மார்ஜின் 31.2 mm, பாட்டம் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 32.5 mm. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா A4, A5, B5 லெட்டர் லீகல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜெராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ்லேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனால் லீகல் சைஸ் மட்டும் இதில் எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, இதோட ஃப்ராட்பட் ஸ்கேனர் வந்து பார்த்திங்கன்னா A4 அளவில் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து A4 அளவில் இருக்கிறத எல்லாமே நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டர் வந்து ஒரு ஃபோட்டோ ஷீட்டுக்கும் நம்ம தாராளமாக இந்த பிரிண்டரை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நம்மளோட இமேஜ் அல்லது நம்மளோட ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்னா இதில் வந்து ஃபோட்டோவும் கொடுத்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நார்மலாக ஸ்கேன் பண்ணுறதால ஸ்கேன் பண்ணி மெயில் அனுப்புகிற மாதிரியா இருந்தாலும் அனுப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கலரில் ஒர்க் ஆகிற மாதிரி இந்த பிரிண்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. 4 கலரில் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெஜந்தா, எல்லோ, சியான். இந்த 4 கலரும் வந்து உங்களுக்கு மிக்சிங் ஆகி தான் ஒரு பிரிண்ட் அவுட் வெளியில் வரும். இது கலர் பிரிண்டராக இருக்கிறனால தனியாக வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து இங்க் டேங்க் மாடல் தான். இது இங்க் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வச்சுருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட கண்களாலேயே பார்த்துக்கலாம் இங்கோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு. சிஸ்டத்தில் போய் எவ்வளோ இது இருக்குதுன்னு நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்மளுக்கு வியூ பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து இங்க் டேங்க் வந்து முன்னாடியே கொடுத்துருக்காங்க. பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லையும், கலர் மீதி இருக்கிற 3 கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. இங்க் லெவல் குறைஞ்சதுன்னா நம்ம தேவைன்னா வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டரோட வந்து பார்த்திங்கன்னா 4 இங்க் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பிளாக்கு 3 கலர் இருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டரில் வந்து என்னென்னலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ப்ளைன் பேப்பரை வந்து நம்ம 64லேருந்து 105 GSM வரைக்கும் தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்கேனர் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பெட்டு. ஸ்கேனிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா CIS, அதாவது கான்டாக்ட் இமேஜ் சென்சாருங்கிற டைப்பில் இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட ஆப்டிக்கல் ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 600லேருந்து 1200 dpi வரைக்கும் நம்ம தாராளமாக இதில் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பெட்டில் A4லேருந்து லெட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வந்து 216லேருந்து 297 mm வரைக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து A4 லெட்டர் மட்டும்தான். லீகலில் வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. பிரிண்ட் அவுட் வேணால் நம்ம லீகலில் தாராளமாக எடுத்துக்கலாம். இதோட இமேஜ் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் பேப்பர்
ஃபாஸ்ட், ஸ்டாண்டர்டுங்கிற 3 குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக மற்ற பிரிண்டரில் பார்க்குறப்ப டிராஃப்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பிளைன் பேப்பர் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டாண்டர்டுங்கிற டைப்பில் இதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மல்டிபிள் காப்பி எடுத்துக்கலாம். பிளாக் வேணுன்னா பிளாக் தனியாக செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். கலர் ஜெராக்ஸ் வேணுன்னா கலர் ஜெராக்ஸ் தனியாக நம்ம இதில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1லேருந்து 20 பேஜஸ் வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். அதில் நம்மளுக்கு ஸ்டாப்புங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா 0க்கு வந்துடும். உங்களுக்கு வந்து ஒரு காப்பி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 19-20 பேஜஸ் வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுக்கணும்னா அதில் நீங்கள் 20 ஜெராக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரே பேப்பரை வந்து, அதாவது ஒரே இமேஜை வந்து ஒரே ஒரு பேஜை வந்து 20 தடவை நம்மளுக்கு ஜெராக்ஸ் எடுத்துருக்கோம். அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து OS வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் சப்போர்ட் ஆகுது. விண்டோஸ் 10, 8.1 சப்போர்ட் ஆகுது. மேக் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. அதே மாதிரி டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா LCD வந்து 1.2 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க செக்மெண்ட் மேனுவலில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா USB வந்து 2.0 ஹை ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. பேப்பர் அவுட்புட் ட்ரேவில் வந்து பார்த்திங்கன்னா A4 லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா 50 பேப்பரும் வச்சுக்கலாம். லீகில் வந்து பார்த்திங்கன்னா 10 இது நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பிரிண்டரில் வந்து நான் என்னோடய ஃபோட்டோ வச்சு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். அதோட இமேஜ் குவாலிட்டி நீங்கள் நான் கொடுத்துருக்கேன், பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த பிரிண்டரை வச்சுட்டு நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அப்புறம் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், மற்றது எல்லாமே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய யூசேஜுக்கு இந்த பிரிண்டர் யூஸ் ஆகும். பிரிண்டருக்கு வேணால் பிரிண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் வேணால் ஜெராக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணுறதா ஸ்கேன் பண்ணி மெயில் அனுப்புகிறாந்தாவோ அல்லது ஏதாவது ஷேர் பண்ணுறாந்தாவோ நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 6000 பேஜஸ் அப்புறம் 7000 பேஜஸ் அளவில் நம்மளுக்கு இது பிரிண்ட் அவுட் வருது. காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும், ரொம்ப கம்மியாக தான் வரும். அதாவது இங்க் ஒரு பேப்பரோட காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் வரும், பைசா கணக்கில் தான் வரும். தாராளமாக ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரிண்டரை வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பிரிண்டர் மாதிரி இன்னும் நிறைய பிரிண்டர் அடுத்தடுத்த வீடியோலையும் நான் போடுவேன். இந்த பிரிண்டர் பற்றின தகவல்கள் அல்லது புது பிரிண்டர், இந்த பிரிண்டரை வாங்கக்கூடிய வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா என்னோடய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். கீழே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதை விட இன்னும் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அப்புறம் அந்த பிரிண்டரை வந்து ஆன்லைனில் வாங்காதீங்க, தயவு செஞ்சு லோக்கலில் இருக்கிற ஒரு கடையில் வாங்குங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரிண்டரை வச்சு எப்படி தொழில் பண்ணலாங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ. ஆஸ் யூசுவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் நான் ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் சந்திக்கலாம்.